ஓகே. இன்னைக்கு போர்ஷன் வந்து எக்ஸாடக்ஸில் 30யும் 31ம். ஸோ ஒரு பிட் பேக்ரவுண்ட். இது எங்கே என்ன இது எந்த ஏரியாவில் வருது அப்படின்னா 20வது அதிகாரத்துலேருந்து ஆரம்பிக்கிற போர்ஷன் இது. ஸோ அதிலிருந்து இந்த 30 வரைக்கும் வந்து ஒரே கோர்வையாக வரும். என்ன வரும்னா, இதில் ஒரு பாதி வந்து இதை ரெண்டாக பிரிக்கலாம். பாதி வந்து ஆண்டவர் வந்து சரி, இதை ஏன் நம்ம மொத்தமாக குரூப் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இது வந்து சீனாயில் நடக்கிறனால இது வந்து குரூப் பண்ணுறோம். இது எதில் ஆரம்பிக்கும் அப்படின்னா 10 கட்டளை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மோசே வாங்குறதுலேருந்து ஆரம்பிக்கி. ஸோ அங்கே ஆரம்பித்து வந்து ஒரு 5 அதிகாரத்துக்கு வந்து கடவுள் வந்து நிறைய கட்டளைகள்லாம் கொடுப்பாரு. அடுத்த 5 அதிகாரத்துக்கு வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வந்து எப்படி டிசைன் பண்ணணும், அதை எப்படி கட்டணும், அதை எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஓகே, இது வந்து நம்ம ஜென்ரலாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற ஒரு போர்ஷன். ஏன் ஸ்கிப் பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். நமக்கு புரியாததை வந்து நம்ம உட்காந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஏன் வந்து கடவுள் அதை வந்து கொடுத்துருக்காரு? இப்போ கம்பேரபிளி வந்து நமக்கு இதோட நிறையா க்யூரியஸான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து க்ரியேஷன்ஸ். ஆதியாகமம் அதிகாரத்தில் வந்து அதில் ஒரு பாதியில் வந்து அது அதிகாரத்தில் ஒரு பாதி வாசிச்சிட்டோன்னா மனுஷன் உண்டாகி வந்துடுவான். ஸோ அவ்வளோத்தையும் வந்து இந்த 6 நாளில் நடந்ததை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எது தேவையோ அதை மட்டும் வந்து கடவுள் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் நிறையா இதை வந்து கடவுள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஆசரிப்பு கூடாரம் கூட நம்ம வந்து ஓகே, இது ஃபிசிக்கலாக ஒரு இதாக இது மெட்டீரியலைஸ் ஆகி வரணும். ஸோ இது டீட்டெயில்டாக இருக்கணும். இது ப்ராப்ளி அவங்களுக்கு ரெலவெண்ட், நமக்கு ஏன் ரெலவெண்ட் அப்படின்னு வேணால் தோணும். பட் ஜீனியாலஜி ஒவ்வொரு இடத்துல வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஈவன் ஆதாம் ஏவாள், இந்த ஈவன் பேட்ரியாக்ஸ் கூட, ஆபிரகாம், ஈசாக்கு, இந்த இது இல்லை நோவா, இந்த இதெல்லாம் வாசிக்கிறப்போ வந்து என்ன இருக்குன்னா, இத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தான், இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் அப்படின்னு இருக்கும். பட் ஒவ்வொரு இடத்துல வந்து ஜீனியாலஜி பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கும். இவனுக்கு இத்தனை பசங்க, பையன் பேர் இது, 2வது பையன் பேர் இது, 3வது பையன் பேர் இது, இவன் வில்வித்தையில் சிறந்தவன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஏன் வந்து கடவுள் வந்து சொல்கிறாரு அப்படின்னா, இட் மேட்டர்ஸ் டு ஹிம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட பேசுகிறீங்க, அவங்க வந்து அவங்களுக்கு புரியாததை பற்றி அவங்க பேசுகிறாங்க. பட் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பேசுகிறாங்கன்னா நம்ம கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பிள்ளை கூட பேசுகிறீங்க. அந்த சின்ன பிள்ளை வந்து இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது, அது நடந்தது, மேக்ஸ் டீச்சர் வந்து 1 + 1 = 2ன்னு சொல்லி கொடுத்தாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு கதையாக சொல்லும். இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் பக்கத்து பிள்ளைங்கிட்ட பேசுனது அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லுவோம். அதில் பாதிக்கு மேலே நமக்கு இரலவெண்ட்டாக இருக்கும். சேம் வே கடவுள் வந்து ஏதாவது ஒன்று பேசுகிறாருன்னா அது வந்து அவருக்கு அது மேட்டர்ஸ். ஸோ அதை நம்ம ஞாபகத்தில் வச்சு இதை வந்து நம்ம படிக்கணும். ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இன்சென்ஸ் ஆல்டர் பார்க்குறோம். இன்சென்ஸ் ஆல்டர் அப்படின்னா ஓகே, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பார்க்குறோம். இதுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு பேரலாக மொத்தம் ஆசரிப்பு கூடாரத்தையும் சேர்த்து ஒரு 4 இது இருக்கும் பைபிளில். என்ன அப்படின்னா, ஏதேன் தோட்டம், அடுத்து ஆசரிப்பு கூடாரம், அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சது சாலமோன் தேவாலயம், அடுத்து பரலோகம் எங்கள் வெளிப்படுத்தலில் இருக்கும் 8வது அதிகாரத்துலேருந்து, இல்லை முன்னாடி இருந்தே பார்க்கலாம். வெளிப்படுத்தல் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து
பரலோகம் வந்து இப்படி தான் இருக்கும் அதோடைய லே அவுட்டையும் லே அவுட்டையும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கடைசி 3ம் ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், பரலோகம் 3யும் வந்து பார்த்திங்கன்னா மோரலஸ் ரொம்ப சேமாக இருக்கும். நான் சொன்னதில் இதுதான் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஏதேன் தோட்டம் வந்து புதுசாக உங்களுக்கு தெரியும். பட் அதையும் நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்கலாம். எப்போ அப்படின்னா, மனுஷன் பாவம் செஞ்சிடறான். பாவம் செஞ்சோடனே தான் வந்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வந்து மனுஷனை வெளியே தள்ளிட்டு அதை லேயராக பிரிப்பார். தோட்டத்தின் மையத்தில் போகிற இடத்துல வந்து ஒரு இது வச்சுருப்பார், ஜீவ விருட்சத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருப்பார். வெளியே தோட்டத்து வாசலில் ஒரு கேட் போட்டிருப்பார். ஸோ 3 கேட் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்திங்கன்னா 3 தரம் இருக்கும். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்குள்ளே ஒரு தரம் இருக்கும், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே ஒரு தரம் இருக்கும். ஸோ 3 இந்த 3 வந்து நீங்கள் பார்க்கலாம். இது சாலமோன் தேவாலயத்தில் இருக்கும். பரலோகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம பரலோகத்தில் வந்து தேவனோட நம்ம இருக்கிறோம். இது வந்து பேர் என்ன, நீங்கள் அந்த திரையை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த லே அவுட் அப்படியே இருக்கும். அந்த திரை வந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஐ மீன் மனுஷன் உள்ளே போகக்கூடாதுன்னு கடவுள் வந்து வச்சுருக்க அந்த சேஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்க்குறப்ப அது உங்களுக்கு இந்த 3ஆக பிரிஞ்சிருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ நம்ம போர்ஷனுக்கு வருவோம். இந்த இன்சென்ஸ் ஆல்டர் பார்க்குறோம். நான் யூஸ் பண்ணுறது NLT யூஸ் பண்ணுறேன். பை த வே இதில் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வந்து இதில் யூனிட்ஸ் நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கல்ச்சுரல் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு யூதனுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னா அது வந்து நமக்கு புரிகிற மாதிரி அதை எழுதியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் போட்டிருக்கு. இதை எப்படி செய்யணும், இதில் எந்தெந்த இடத்துல தங்கம் பூசப்படணும் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆசரிப்பு கூடாரம் அண்ட் தேவாலயம். தேவாலயம் வந்து பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். ஆசரிப்பு கூடாரம் வந்து கலட்டி பேக் பண்ணி மூவ் பண்ணி திருப்பி அன்பேக் பண்ணி அதை செட்டப் பண்ணுற மாதிரி போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ அதில் தூக்கிட்டு போகிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அதை மைண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஜென்ரலாக ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதுக்கும் இதுவும் அப்படியே 1-to-1 அப்படியே இருக்கும். எக்ஸப்ட் அதில் இருக்க அந்த போர்ட்டபிலிட்டிக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்கலாம். வேறு என்ன தேவாலயத்தில் பார்க்க முடியாது. தேவாலயம் வந்து ஸ்கேல்டப் வெர்ஷனாக இருக்கும். ஏன்னா ஆசரிப்பு கூடாரம் வந்து போர்ட்டபிளாக இருக்கணும்னால சிறுசாக இருக்கும். ப்ளஸ் அந்நேரம் இருந்த ஆட்கள் கம்மி, நியூமரிக்கலி அந்நேரம் இருந்த ஆட்கள் கம்மி. சாலமோன் தேவாலயம் வர்றப்போ தேசம் வந்து பெருசு. ஸோ அந்நேரம் இருந்த ஆட்கள் கூட. ஸோ இட்ஸ் ஸ்கேல்ட் அப். ஓகே. ஸோ இப்போ வந்து எதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இன்சென்ஸ் ஆல்டர் பார்க்குறோம். இதில் வந்து நம்ம இது எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டாக மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த திரை இருக்குது. அந்த திரைக்கு வெளியே நேரம் இருக்கும். இதுக்கு இந்த சைடில் வந்து அந்த சமூகத்தப்பங்கள் இருக்க டேபிள் இருக்கும். இந்த சைடு வந்து அந்த 7 குத்து விளக்கு இருக்கும், மெனோரா இருக்கும். ஸோ இது 2க்கும் நடுவில் இருக்கும். இதில் வந்து பெர்மனண்ட்டாக இந்த இன்சென்ஸ் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ரூல். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளைசேஷன் இருக்கும். இது வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ப்ரேயர் வந்து எப்பயுமே இருக்கணும். இதை எதை வச்சு ப்ரேயர்னு சொல்கிறேன் அப்படின்னா, வெளிப்படுத்தலில் வந்து இதோடைய பேரலல் வர்றப்ப நம்ம பார்க்கலாம். அந்த 7வது முத்திரை உடைக்கப்படுற டைமில் வந்து இந்த இன்சென்ஸ் ஆல்டரை
பற்றி வந்திருக்கும். ஓகே. ஸோ இதுக்கும் அதுக்கும் பேரலாக இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த 4 கொம்பு. இதை வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, வருஷம் வந்து பிரதான ஆசாரியன் வந்து முழு ஜனத்துக்கும் வந்து பாவ நிவாரண பலி செலுத்தி அதோடைய ரத்தத்தை வந்து இது மேலே பூசுவாங்க. பரலோகத்தில் அதுக்கு பேரல் நம்ம பார்க்க முடியாது. நான் யோசித்தேன், கரெக்டாக தப்பான்னு தெரில. ப்ராபப்ளி அந்த 4 ஜந்துக்கள் அப்படின்னு 4 ஜீவன்கள்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இங்கிலீஷில் 4 பீஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதுவாக இருக்கலாம், ப்ராபப்ளி, ஐ டோன்ட் நோ. ஓகே. ஸோ இந்த இன்சென்ஸ் ஆல்டரில் வந்து எப்பயுமே அந்த இன்சென்ஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து கடவுள் சொல்கிற இன்சென்ஸ் தான் எரியணும், வேறு எதுவும் எரியக்கூடாது. வேறு எந்த பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது ஈவன் தோ திஸ் இஸ் அன் ஆல்டர், இது ஒரு பலிபீடமாக இருந்தாலும் வேறு எதையும் இதில் பலி செலுத்தக்கூடாது. ஸோ இது வந்து இதில் வந்து இந்த வருஷம் வந்து இந்த அந்த பாவ நிவாரண பலியை வந்து செலுத்தணும். ஸோ இதை பற்றி தான் அதில் போட்டிருக்கு. அடுத்து வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையான பணத்தை வந்து எப்படி மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சின்ன வேர்டு வந்து நான் ஹைலைட் பண்ணணுன்னு பார்க்குறேன். இந்த பணத்தை வந்து மக்கள் செலுத்தணும். எதுக்காண்டி செலுத்தணும் அப்படின்னா, மீட்கும் பொருளாக, தன் ஆத்மாவுக்கு மீட்கும் பொருளாக கொடுக்கணும். அதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, அவர்களை எண்ணும்போது, அதாவது சென்சஸ் எடுக்கிறப்ப அந்நேரம் வந்து ஒரு வாதை வரக்கூடாது அப்படின்ற ரீசன்காண்டி இதை வந்து நம்ம கொடுக்கணும். இந்த சென்சஸ் வாதை அப்படின்றது நமக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். நம்ம அந்த 1 ராஜாக்களில் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கோம். 1 ராஜாக்களா 2 ராஜாக்களான்னு தெரில. தாவீதோடைய காலம் முடிகிறப்ப எல்லாமே நல்லா போயிட்டுருக்கோம். திடீர்னு வந்து சாத்தான் வந்து தாவீதை தூண்டி இஸ்ரவேலில் வந்து எவ்வளோ போருக்கு போகிற அளவுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறதுக்கு தூண்டி விடுவான். ஸோ அந்நேரம் சென்சஸ் எடுப்பாங்க. அது வந்து கடவுளுக்கு பிடிக்காது. ஸோ கடவுள் வந்து தண்டிப்பார். தாவீது வந்து 3 ஆப்ஷன் கொடுப்பாரு. தாவீது வந்து எனக்கு தெரியாது, நீங்களே எதுனாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப கடவுள் வந்து பெரிய வாதை வரும். அந்த தூதன் இறங்கி வந்து நிறையா பேர் செத்து போவாங்க. ஸோ அந்நேரம் வந்து தாவீது வந்து அதுக்கு ஒரு பலி செலுத்துவார். ஸோ நான் இப்போ அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுவும் நம்ம பார்க்குற இந்த போர்ஷனும் அதுவும் ரொம்ப ரிலேட்டட். அந்நேரம் இந்த பணத்தை வாங்கினாங்களா அப்படின்றது எழுதப்படலை. வாங்கியிருக்கலாம், வாங்காமல் போயிருக்கலாம். பட் நான் சொல்ல வர ஃபேக்ட் என்னென்னா, அந்த டைமில் வந்து தாவீது வந்து பலி செலுத்துவார். அந்த தேவதூதன் வந்து தாவீது பலி செலுத்துறத தாவீதை பார்த்துட்டு அந்த தேவதூதன் வந்து நின்றுவாப்பில். அதுக்கப்புறம் வந்து வேறு யாரும் வந்து செத்து போக மாட்டாங்க. தாவீது வந்து பிறகு பலி செலுத்துகிறப்ப அந்த சங்காரம் வந்து நின்று போகும். ஸோ இது எங்கே நடக்குது, ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா, இது நாளாகமத்துலேயும் இருக்கும், ராஜாக்கள் புத்தகத்துலேயும் இருக்கும். இது வந்து எங்கே நடக்கும்னா, ஒரு மலையில் நடக்கும். ஒரு மலையில் வந்து ஒருத்தனுடைய இன்னொருத்தருடைய இடத்துல வந்து இது நடக்கும். ஸோ அது எங்கே, எருசலேமில் அந்த மலையில் வந்து இது நடக்கும். தாவீது வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தோட ஓனர்கிட்ட பேசி அந்த இடத்தையும் அதை சுற்றி இருக்க அந்த மலையும் முழுசாக வாங்குவார்.
இது ராஜாக்கள் புஸ்தகத்துலேயும் 4ஆம் வந்து டீவியேஷன் இருக்கும். ஒரு இடத்துல வந்து இடத்த வாங்கினாருன்னு இருக்கும், ஒரு இடத்துல மலையை வாங்கினாருன்னு இருக்கும், ஒரு இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும், இன்னொரு இடத்துல வேறு வேல்யூ இருக்கும். பட் இதில் ஆக்சுவலி அதில் கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து அந்த இடத்துக்குரிய வேல்யூ போட்டிருக்கும், இதில் வந்து அந்த அந்த முழு மலை இருக்கிற அந்த அந்த முழு போர்ஷனோடைய வேல்யூ போட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பலி செலுத்துவார். பலி செலுத்திட்டு அந்த இடத்த வாங்குவார். அந்த இடம் வந்து என்னென்னு நம்ம பின்னாடி பார்த்தோன்னா அந்த அந்த சேம் பர்டிகுலர் பிளேஸில் தான் வந்து பின்னாடி வந்து சாலமோனுடைய தேவாலயம் வந்து கட்டப்படும். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட். பட் இந்த இடத்துல மக்களை கவுண்ட் பண்ணுறது, அது சென்சஸை பற்றி பேசுனதுனால இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்தோம். ஓகே. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்டணும், அதுக்கு கூடயும் கட்டக்கூடாது, அதுக்கு கம்மியாகவும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை வந்து யார்கிட்ட வாங்கணுன்னா இஸ்ரேலர்கிட்ட வாங்கணும். எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதுக்கு பயன்படுத்தணும். இது என்ன பண்ணோம், இவங்களுடைய வாழ்க்கையை வந்து சுத்திகரிக்கும் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. இந்த சேம் அமௌண்ட், இந்த சேம் இது வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம். புதிய ஏற்பாட்டில் வந்து இந்த டெம்பிள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பேதுருட்ட வந்து கேட்பாங்க, என்னப்பா உங்கள் குரு வந்து வரி கட்டுறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வேகமாக உள்ளே போய் கேட்பார். அந்நேரம் கேட்க போவார். கேட்குறதுக்கு முன்னாடி வந்து ஏசப்பா வந்து தடுத்து நிப்பாட்டின்ல அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா இந்த பணம் வாங்குறாங்கல்ல, இது வந்து நியாயப்படி யார்கிட்ட வாங்கணும், சொந்த ஜனத்திட்ட வாங்கணுமா இல்லை நம்ம நம்ம ஆளுகை செய்கிற மற்ற ஜனத்திட்ட வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். பேதுரு வந்து என்ன சொல்லுவார்னா, மற்றவங்ககிட்ட வாங்கணும் அப்படிம்பாரு. சரிதான், ஆனால் எதுக்கு அவங்ககிட்ட போய் நம்ம வம்பு பண்ணிவிட்டு, நீ என்ன பண்ணு, போய் ஒரு மீனை பிடி, அது வாயில் வெள்ளிக்காசு இருக்கும், அதை எடுத்து எனக்கும் உனக்கும் கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த இடத்துல வர்றது வந்து சேம் அந்த டேக்ஸ், அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்காண்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த அந்த கட்டளைக்காண்டி வந்த இதுதான் இது. ஸோ இதில் நீங்கள் இந்த நோட்டில் பார்க்கலாம், இது இந்த என்எல்டியில் இந்த நோட்டில் பார்க்கலாம். இவங்க அந்த லார்ஜ் சில்வர் காயின் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து ஆக்சுவலி கரெக்டாக அந்த 4 அதில் வந்து 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு ஆளுக்கு 2 கட்டணும் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து கரெக்டாக 4 வரும், அதாவது 2 பேருக்கும் சேர்த்து வந்துடும். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த வரி பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து இந்த வெண்கலத்தில் அந்த வெண்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல், இதுக்கு தமிழில் கரெக்டான பேர் என்ன, வெண்கலத்தால் ஒரு தொட்டி, வெண்கலத்தால் ஒரு தொட்டி. ஓகே. ஸோ இதை வந்து செய்யணும். இது எங்கே வைக்கணும் அப்படின்னா, இதை வந்து பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம் இருக்கிற அந்த கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவில் வைக்கணும். இதில் என்ன இருக்கணும், தண்ணி இருக்கணும். அதை என்ன பண்ணணும், அதில் வந்து கை கால் கழுவணும். எப்போ கழுவணும், உள்ளே போய் ஏதாவது வேலை பார்க்குறதுக்கு போனாலோ இல்லை வெளியே வந்து பலி செலுத்துறதுக்கு வந்தாலோ நம்ம வந்து இதில் வந்து கண்டிப்பாக கை கால் கழுவிட்டு போகணும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழுவுறது போட்டிருக்கு. கழுவுறது வந்து அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, சாங்க்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல். இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, அது பண்ணலன்னா செத்து போயிடுவாங்க.
ஏன் செத்து போவாங்க, அவங்ககிட்ட பாவம் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த ரூலை வந்து ஜூஸ் வந்து ரொம்ப லிட்ரலாக எடுத்துக்குவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி கை கால் கழுவாங்க, முகத்தை கழுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கை கழுவாமல் சாப்பிட மாட்டாங்க. ஈவன் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கணும்னா வாயை கழுவிட்டு தான் வந்து தேவனுடைய நாமத்தை உச்சரிப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப லிட்ரலாக எடுத்துக்குவாங்க. இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதுவும் பின்னாடி வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவர் வந்து இந்த ரூலையும் வந்து கொஸ்டின் பண்ணுவார். ஏன் கொஸ்டின் பண்ணுவார் அப்படின்னா, இதை ரொம்ப லிட்ரலாக எடுத்துக்கிட்டாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க மீனிங்கை வந்து அவங்க எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுவார். என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவரும் 12 சீஷர்களும் வந்து வயல்வெளி வழியாக நடந்து போகிறப்ப சீஷர்கள் வந்து சும்மா அதில் இருக்க தானியத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. நேரம் வந்து பரிசேயர்கள் வந்து கூட்டம் வந்து கேட்பாங்க, ஏன் உங்கள் ஆட்கள் வந்து கை கழுவிட்டு சாப்பிடணும்னு நீங்கள் சொல்லி கொடுக்கலையா, கட்டளையே இருக்கே, அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆண்டவர் வந்து சொல்லுவார், வெளியே இருந்து வாய்க்குள்ளே போகிறதுனாலலாம் ஒரு பிரச்சனை இல்லை, வாய்க்குள்ளேருந்து வெளியே வர்றதுல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். சீஷர்கள் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்லுவார், என்னதுன்னா, நம்ம சாப்பிட்றனால வந்து பெரிய பிரச்சனை இல்லை, அது உள்ளே போயிட்டு வெளியே வந்துடும், அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிறது, நம்ம இருதயத்துலேருந்து வர்ற இது வந்து நம்ம வாய் வழியாக வர்ற வார்த்தைகள் வந்து அதனால் வந்து பெரிய பாதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்லுவார். ஸோ இது அந்த ஹோலினஸ் இல்லை சாங்க்டிஃபிகேஷன் இதை வந்து இது மீன் பண்ணுது. இன்னொன்று, இது இருக்கிற பொசிஷன், இதை வச்சோன்னா இன்னொன்று எனக்கு தோணுச்சு. ஸோ இது எங்கே இருக்குன்னா, வெளியே பலிபீடம் இருக்குது, உள்ளே வந்து ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் கூடாரத்துக்குள்ளே இருக்குது. இது கூடாரத்துக்கு வெளியே பலிபீடம் இருக்குது, பலிபீடத்துக்கும் கூடாரத்துக்கும் நடுவில் இந்த தொட்டி இருக்குது. ஸோ இந்த தொட்டியில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, நம்ம வந்து கை காலை கழுவிக்கலாம், இல்லை நம்ம நம்ம கழுவிக்கலாம், நம்ம கழுவப்படுறோம் அந்த தொட்டியை தாண்டி போகிறப்ப. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டைம் லைனில் வச்சு பார்ப்போம். ஸோ முன்னாடி பலி இருக்குது, நடுவில் கழுவப்படுறோம், பின்னாடி வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம். அதாவது நம்ம தேவனோட நம்ம நேருக்கு நேரம் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி பார்க்கலான்னா, பிஃபோர் கிரைஸ்ட் பலி இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. டியூரிங் கிரைஸ்ட் நம்ம இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுக்கிறாரு. நம்ம வந்து அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம பாவங்களை வந்து நம்ம விடுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சின்ஸ் வி டோன்ட் ஹாவ் எனி சென்ஸ், நம்ம வந்து வி கேன் இன்ட்ராக்ட் வித் காட், நம்ம வந்து தேவனோட நம்ம உறவு கொள்ளலாம். ஸோ இது அதுக்கு பின்னாடி ஒரு மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த நான் முதல்ல சொன்னேன், இந்த 5 அதிகாரத்தில் வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நிறையா இதை வந்து பயங்கர டீட்டெயில்டாக வந்து ஆண்டவர் வந்து சொல்லுவார். ஸோ இதை எல்லாத்தையும் வந்து நிறைய பேர் செய்வாங்க, இதை செய்வாங்க, தூக்கிட்டு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதை வந்து என்ன பண்ணணும், பரிசுத்தப்படுத்தணும். எதுக்கு? பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வந்து இதை பரிசுத்தப்படுத்தணும். அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை பிரதிஷ்டை செய்யணும் லிட்ரலி. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரதிஷ்டை செய்யணும். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். ஸோ அதை பண்ணுறதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, அந்நேரம் வந்து அபிஷேக தைலம் வேணும். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த இடத்துல போட்டிருக்கு. இந்த 10 கற்பனைகள் வர்றப்ப இந்த அந்நிய தேவர்களை சேவிக்க வேண்டாம்னு வரும் இது.
அதில் வந்து ஒரு ஒரு வார்த்தை வரும், எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு வரும். நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜெலஸ் காட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கடவுள்கிட்ட இருந்து நம்ம நிறையா ட்ரைப்ஸ் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டோம். அதில் ஒன்று வந்து ஜெலசி. நம்ம நம்ம ஏன் மற்றவங்க மேலே பொறாமைப்படுறோன்றதுக்கு அதுக்குரிய காரணங்கள் வந்து கேவலமாக இருக்கும். பட் கடவுள் வந்து உண்மையிலேயே கரெக்டான இதுக்கு வந்து பொறாமைப்படுவார். நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை வந்து வேறு யாருக்கும் நம்ம கொடுத்தோன்னா அவருக்கு பயங்கர எரிச்சல் வந்துடும். ஸோ அது மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த ரெண்டும். என்னென்னா, இந்த அபிஷேக தைலத்தையும் இது கீழே இருக்க இந்த இன்சென்ஸ் இதையும் வந்து யாரும் வந்து க்ளோன் பண்ணி இன்னொன்று செஞ்சிடக்கூடாது, செஞ்சு வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல வந்து கடவுள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த இடத்துல சொல்லியிருப்பார். ஸோ இதோடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் இங்கே போட்டிருக்கு. அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், காட் வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கார் பாருங்கள். என்ன யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன சீக்வன்ஸில் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த அபிஷேக தைலம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஆசரிப்பு கூடாரத்துடைய பனிமுட்டுகள் அனைத்தையும் இதை வச்சு நம்ம பிரதிஷ்டை செய்யணும். அதே மாதிரி ஆசாரியர்கள் அனைவரையும் இதை வச்சு பிரதிஷ்டை செய்யணும். அவங்களுடைய உடுப்பு, துணி எல்லாத்தையும் வந்து இதை வச்சு பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கு. அடுத்து இந்த இன்சென்ஸை எப்படி செய்யணும், எதை வச்சு செய்யணும், எவ்வளோ பொருட்கள் யூஸ் பண்ணி செய்யணும் எல்லாத்தையும் இங்கே போட்டு, இதையும் வந்து வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. ஓகே, அடுத்து ஸோ இதோட எது முடியுதுன்னா, இந்த ப்ளூ பிரிண்ட் முடியுது. அந்த 5 அதிகாரத்தில் வந்த பேருன்னு ஆசரிப்பு கூடாரத்தோடைய ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த இடத்துல முடியுது. ஸோ ஆண்டவர் வந்து யாரையும் வந்து தனியாக கஷ்டப்பட விட்டுற மாட்டார். ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து தான் அனுப்புவார். மோசே வந்து எழுத்துக்குள்ள அனுப்புகிறப்ப கோலை கொடுத்து அனுப்புவார். இந்த கோலை வச்சுட்டு போ, நீ எல்லாம் நடக்கும், நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதே மாதிரி ஸோ இவ்வளோ பெரிய ப்ளூ பிரிண்ட்டை இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துட்டு நீயே போய் கட்டிக்கோ அப்படின்லாம் சொல்லலை. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 பேரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து யார் வருவானா, பெசலேயல்னு ஒருத்தர் வருவாப்பில், ஒகாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாப்பில். இவங்க 2 பேரையும் வச்சு நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாப்புல. இதில் ஒரு வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த 3வது வசனத்தில் தமிழில் வாசா புரியும். சாரி, இந்த 5வது வசனம், தமிழில் 5வது வசனம், இங்கிலீஷில் 3ல் இருக்குது. இது முடிகிறது பாருங்களேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பினேன். முன்ன மோசேனோ மலையை விட்டு கீழே இறங்கலை, ஆனால் கீழே ஒருத்தர் வந்து ரெடியாக இருக்கார். எதுக்கு? இன்னும் ப்ளூ பிரிண்ட்டே வந்து இன்னும் யாருக்கும் பப்ளிக்காக யாருக்கும் தெரியாது. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இப்போ கடவுளை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்காரு. ஆனால் அந்த ப்ளூ பிரிண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குரிய ஆள் கீழே ரெடியாக இருக்கார். ஸோ இதை மோசே வழியாக மோசஸோடைய பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா, கடவுள் வந்து ஒரு வேலையை சொல்கிறாரு. சொல்கிறப்பே வந்து அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்கிறாரு. பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, மோசே வந்து எந்த பொருளையும் எனக்கு வேணும்னு யார்கிட்டையும் போய் கேட்டு ஃபண்ட்ரைசிங்லாம் பண்ணியிருக்க மாட்டார். வேணும்னு சொல்லுவார், மக்கள் வந்து கொடுப்பாங்க, தேவைக்கு அதிகமாக கொடுப்பாங்க, எப்போதும்னு தான் சொல்லுவார். சேம் வித் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஆட்களும் வந்து ஜாஸ்தி
கீழே பார்த்தீங்கன்னா நிறையா பேரை வந்து ரெடி பண்ணியிருக்காருன்னு இருக்கும். மோரோவர் ஐ ஹவ் கிவன் ஸ்பெஷல் ஸ்கில் டு ஆல் த கிஃப்டட் கிராஃப்ட்ஸ்மேன் ப்ளூரலில் இருக்குது. ஸோ நிறையா பேருக்கு வந்து ஆண்டவர் வந்து இதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காரு. எப்போ கொடுக்குறாருன்னா பிளானை சொல்கிறப்பே வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து மோசஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா ஒரு வேலையை வந்து நம்ம கடவுளுடைய வேலையை வந்து நம்ம செய்கிறோன்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும். இதே இது வந்து அந்த அந்த செய்கிற ஆளோடைய பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கு. ஸ்கில் வந்து ஒரு கிஃப்டட் ஸ்கில். கடவுள் வந்து ஒரு ஸ்கில் கொடுக்குறாரு. ஒரு ஸ்கில்லை வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதோடைய பர்பஸ் இன்னும் வரல. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். கடவுளுக்கு விரோதமாக அந்த ஸ்கில்லை வச்சு நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. உலகத்துக்காண்டி அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்து நம்ம அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதில் நம்ம கடவுளுடைய பர்பஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். பட் அதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணவங்களை வந்து நம்ம பின்னாடி பார்க்குறோம். சாலமோன் தேவாலயம் கட்டுறதுக்கு அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்தது. ஆனால் அந்நிய தேவர்களின் ஆலயத்தை கட்டினார். பெரிய பெரிய மண்டபங்களில் கட்டினார். எல்லாத்தையும் கட்டினாருன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அவருடைய முடிவு நமக்கு தெரியும். ஸோ இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதில் வந்து 2 பேரை வந்து கொடுக்குறாரு. ஒரு ஆள் இல்லை, 2 பேர். ரெண்டு பேர் வந்து எதுக்குன்னா இந்த கீழே நடக்கிற வேலையை வந்து ஓவர்சி பண்ணுறதுக்கு. இதை நம்ம ஜென்ரலாக மோசையோடைய எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கலாம். போருக்கு போகணுன்னா மோசே போக மாட்டார், யோசுவா அனுப்பிவிடுவார். அவருக்கு வந்து டெலிகேட் பண்ணுறதுக்கு ஆட்கள், ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஆட்கள் இருக்கும். இதை என்ன சொல்ல, ஆசாரிய ஊழியத்துக்கு வந்து ஆரோன் இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ரெடி பண்ணுறதுக்கு வந்து இந்த 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எல்லாத்தையும் எதெல்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு எதெல்லாம் வந்து செஞ்சு முடிப்பாங்கன்றது இந்த லிஸ்ட்டு இங்கே வரிசையாக போட்டிருக்கு. இது நம்ம இந்த ப்ளூ பிரிண்ட்டில் பார்த்தா எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து இதில் ஒரே ஒரு ரூல் கடைசி சொல்லுவார். இவங்க வந்து நான் சொல்கிறத வந்து இவங்க கரெக்டாக செஞ்சுருக்கணும். அதில் எதுவும் ப்ளூ பிரிண்ட்டுக்கு வித்தியாசமாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குது. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமானது வந்து, இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு, கட்டுறதுக்கு ஆள் வந்துருச்சு. அதை வச்சு என்ன பண்ணணும்னா ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து இருக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம கடவுளை வந்து தேடணும். அப்படின்றதுக்கு வந்து இந்த ஓய்வு நாள் அதை பற்றி இங்கே தெளிவாக இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். இதுவும் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் இன் ஜீசஸ் லைஃப். இப்போ இயேசு வந்து இதை பண்ணார், அதை பண்ணார், ஓய்வு நாளில் பண்ணார், ஓய்வு நாளில் இதை பண்ணியிருக்கக்கூடாது, அதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரிய பிரச்சனையாக வரும். அவரை பின் பாயிண்ட் பண்ணுறதே வந்து அவர் மேலே வேறு எந்த குற்றத்தையும் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சொல்லப்பட்ட ரூல்ஸை தான் வந்து நிறையா எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும். அது வந்து என்னது, அது மக்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்க ஒரு உடன்படிக்கை. அது காலங்காலமாக அந்த உடன்படிக்கை இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, இட்ஸ் கிவன் ஸோ யூ மே நோ தட் ஐ ஆம் த லார்ட் ஹூ மேக்ஸ் யூ ஹோலி. நம்மளை ஆக்குகிறவர் கர்த்தர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதை நம்ம கடைபிடிக்கலைன்னா அதோடைய பனிஷ்மெண்ட் என்னன்றது இங்கே இருக்குது.
ஸோ இந்த ஓய்வு நாள் எங்கேருந்து வந்தது அப்படின்னா அதியாகமம் மொதல் அதிகாரத்துலேருந்து வந்தது. 6 நாள் வந்து தேவன் வந்து வேலை செய்கிற, ஐ மீன் சிருஷ்டிக்கிறாரு. 7வது நாள் வந்து ஓய்ந்திருக்கிறார். ஸோ அதே தான் இந்த இடத்துல வரும். இது 10 கட்டளையிலே வந்திருக்கும். ஸோ இதை வந்து ஜென்ரேஷனாக கடைபிடிக்கணும். இது வந்து தேவனுடைய உடன்படிக்கை வந்து மக்களோட இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் வந்து இந்த ஓய்வு நாள். ஸோ இதோட வந்து என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து சீனாய் மலையில் மோசையோட பேசுகிறது அந்த போர்ஷன் வந்து முடியுது. இது முடிகிறப்ப என்ன நடக்குதுன்னா, மோசை வந்து மேலேருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வர்றப்போ கையில் என்ன கொண்டு வர்றாருன்னா, அந்த கற்பலகைகள் கொண்டு வர்றாரு. அந்த கற்பலகையில் என்ன இருக்குன்னா, தேவன், இது ஃபஸ்ட் டைம் நடக்குது. ஸோ இதை தான் மோசை வந்து உடச்சி போடுவார். அப்புறம் திருப்பி போய் கட்டளையில் எழுதிட்டு வருவார். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கற்பலகையில் வந்து கடவுளே எழுதியிருப்பார், மோசை எழுதியிருக்க மாட்டார். இன்னும் ஒரு அடிஷ்னல் ஃபேக்ட், இந்த மோசை மேலே இருந்து கொண்டு வர்ற கற்பலகை, இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ஹீப்ரூ லாங்குவேஜ் வந்து ரிட்டன் ஃபார்முக்கு வருது. ஸோ இது ஹீப்ரூ லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் இது உங்களுக்கு புரியும். இந்த யாத்ராமோ 20வது அதிகாரத்தில் இருந்தால் வந்து மோசை வந்து அந்த பஞ்சாங்கத்தை வந்து எழுத ஆரம்பிப்பார். நீங்கள் ஆதியாகமம் மொதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பொயட்டிக்கலி அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி அப்படின்லாம் வந்து அது ரொம்ப ஒரு லிட்ரேச்சர் தெரிஞ்சால்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து பர்ஃபெக்ட் லிட்ரேச்சர். ஆனால் இந்த இதெல்லாம் அப்படி இருக்காது. யாத்ராமத்துலேருந்து 20வது அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மோசே வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ் வந்து படிக்கிறாரு. லிட்ரலி படிக்கிறாரு இந்த சென்ஸ் அவருக்கு பேச தெரியும், கிராமர்லாம் தெரியாது. ஸோ அண்ட் எழுதுறது இப்போ தான் அந்த ரிட்டன் ஃபார்முக்கே வருது. அதுக்கு முன்னாடி ரிட்டன் ஃபார்ம் கிடையாது. ஸோ இதுதான் ஹீப்ரூ லெட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எழுதப்படுது. ஸோ இதை உடச்சிட்றாரு. அடுத்து மோசை எழுதிட்டு வருவார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இதை பற்றி பார்த்தோம், ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பார்த்தோம். இதுக்கு பேரலாக 4 இருக்குதுன்னு சொன்னேன். ஆசரிப்பு அது இன்க்ளூடிங் ஆசரிப்பு கூடாரம் 4 இருக்குது. ஒன்று வந்து ஏதேன் தோட்டம், ஆசரிப்பு கூடாரம், சாலமோன் தேவாலயம், பரலோகம். இப்போ நம்ம இருக்கிறது என்ன ஃபார்ம், என்ன, நம்ம எந்த கேட்டகரியில் வர்றோம் அப்படின்னா, நம்ம வந்து தாவீதின் கூடாரத்தோட கேட்டகரியில் வருவோம். ஸோ அந்த தாவீதின் கூடாரம்னா என்னென்னா, 1 சாமுவேல் புத்தகத்துலையா கரெக்டாக தெரில, நம்ம ஏலியோட காலம் முடிகிறப்ப, ஏலியோட காலம் எப்போ முடியும்னா, அந்த ஒரு போரில் வந்து ஒரு பிரச்சனையில் வந்து இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்நேரம். அந்த நியூஸ் கேள்விப்பட்டு ஏலி கீழே விழுந்து இறந்துருவார். ஸோ இந்த உடன்படிக்கை பெட்டி யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னா, பெலிஸ்தர்கள் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஊரில் ஒரு 7 மாதம் அங்கே இருக்கும். அங்கே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஊரில் வச்சுருப்பாங்க. தாகோனுடைய கோயில் வச்சுருப்பாங்க. அங்கே 2 நாள் இருக்கும். அங்கே மொதல் நாள் வந்து அந்த சிலை கீழே விழுந்துடும். 2வது நாள் வந்து திருப்பி அந்த சிலையை நிமித்தி வச்சுருப்பாங்க. 2வது நாள் நைட்டு போயிட்டு வந்து பார்த்தா அந்த சிலை கீழே விழுந்து தலை துண்டாகி கை காலெலாம் துண்டாகி விழுந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணி ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி இஸ்ரேலுக்குள்ளே அனுப்பி விட்ருவாங்க. அங்கே அது இஸ்ரேலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பெலிஸ்தர்கள் கையில் ஒரு 5 ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பயங்கரமாக அடி விழும். அந்த ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் கட்டி கொப்பளம்லாம் வரும். பெரிய வாதை இருக்கும். ஸோ அங்கேருந்து இஸ்ரேலுக்கு வரும். இஸ்ரேலில் முதல்ல ஒருத்தவங்க வந்து ஒரு ஊருக்கு வரும். அங்கே இருக்கவங்க ஒரு அதுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி அப்படி இதை யாரும் நேரில் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 50,000 பேருக்கு மேலே இறந்து போவாங்க. ஸோ அங்கேருந்து மூவ் ஆகி இன்னொரு
இஸ்ரேலில் ஒரு ஆசாரியன் வீட்டில் வந்து இருக்கும். அங்கேருந்து ஸோ அவர் வீட்டில் வந்து ஒரு ஆசாரியனை வந்து ஒரு பையனை வந்து அதுக்கு பிரதிஷ்டை பண்ணி அதை இதெல்லாம் நடக்கும். ஸோ இங்கே ரொம்ப நாள் இருக்கும். ரொம்ப நாள் இந்த சென்ஸ் இது எப்போனா பெலிஸ்தருக்கு போயிட்டு உடனே வந்துடுது. ஆனால் இது எப்போ ரீலோகேட் ஆகி பர்மனெண்ட்டாக உள்ளே போகும் அப்படின்னா சாலமோன் தேவாலயம் கட்டுறப்ப தான் போகும். ஸோ இதுக்கும் நடுவில் இந்த பெட்டி எங்கே இருந்தது அப்படின்னா இந்த கொஞ்ச நாள் இந்த ஆள் வீட்டில் இருக்கும், இந்த ஒரு ஆசாரியன் வீட்டில் இருக்கும். அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா தாவீது வந்து இதை எருசலேமுக்குள்ளே ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பார். ஸோ இதுவும் வெல் ரெக்கார்டட், நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கலாம். எனக்கு கரெக்டான இடம் ஞாபகம் இல்லை. பட் இதை தாவீது கொண்டு போகிறத பற்றி என்ன போட்டிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அட்டம் ட்ரை பண்ணுவார். மாடு மிரண்டு ஒரு ஆள் போய் பிடிச்சி ஊசா போய் பிடிச்சி அவர் செத்து போவார். பிறகு அடுத்த அட்டம் பண்ணுறப்ப வந்து தாவீது வந்து அந்த டைமில் தான் வந்து இந்த பெட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு போவார். இஸ்ரேலில் எல்லாரையும் கூப்பிட்ருப்பார். ஸோ எல்லாருமே இஸ்ரேலில் ஒருத்தர் விடாமல் எருசலேமுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டுருக்கோம். வந்து எருசலேமில் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு கூடாரம் போட்டு அதுக்குள்ளே வந்து வச்சுருப்பார். அது வெரி ஸ்மால் சைஸ். எந்த கர்டன்ஸும் இருக்காது, எதையும் மறைக்கிறதுக்கு எந்த கர்டன்ஸும் இருக்காது. வெளியே இருந்து பார்த்தா இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து தெரியும். ஸோ அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் இருக்கும் இது. இன்ஃபேக்ட் தாவீது வந்து 7 வருஷம் வந்து யூதாக்கு மட்டும் ராஜாவாக இருப்பார். அதுக்கப்புறம் முழு இஸ்ரேலுக்கும் ராஜாவாக இருப்பார். ஸோ முழு இஸ்ரேலுக்கும் ராஜாவாகி கொஞ்ச நாளில் வந்து இங்கே கொண்டு வருவாப்பில். ஸோ இந்த டைமில் இருந்து இது எப்போ வரைக்கும் அந்த இடத்துல இருக்கும்னா சாலமோனோடைய தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணுற வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ இது சம் இயர்ஸ் அங்கே இருக்கும். இதுதான் தாவீதின் கூடாரம். ஸோ இந்த தாவீதின் கூடாரத்து பேட்டர்னில் நம்ம இருக்கணும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, there is no separation between us and God. ஸோ இந்த ஆசரிப்பு கூடாரத்துலேயும் சாலமோனோட தேவாலயத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3 கதவு 3 ஸ்க்ரீன் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 திரை இருக்கும். சாலமோனோட தேவாலயத்தில் 3 கதவு இருக்கும். என்ன மீனிங்னா 3 செப்பரேஷன். ஒன்று வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செப்பரேஷனை தாண்டினா தான் நீங்கள் வந்து வெளிப்புறத்துக்குள்ளே வர முடியும். செகண்டு செப்பரேஷனை தாண்டினா தான் நீங்கள் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். அதுக்குள்ளே சாதாரண இஸ்ரவேலர் போக முடியாது. முதல்ல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகணுன்னா இஸ்ரவேலனாக இருக்கணும். இஸ்ரவேலனாக இருந்து அது அப்படினாலுமே அவங்களால வெளிப்புறத்துக்குள்ளே தான் போக முடியும். வெளிப்புறத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணுன்னா நீங்கள் வந்து லேவியனாக ஆசாரியனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அதுக்குள்ளேருந்து மகாபரிசுத்த ஸ்தலம் போகணுன்னா அடுத்த ஸ்க்ரீனை தாண்டி போகணும். அடுத்த ஸ்க்ரீனுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் வந்து பிரதான ஆசாரியனாக இருக்கணும். அவருக்கும் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் உள்ளே போகிறதுக்கு அனுமதி. உள்ளே போனாருன்னா வெளியே வருவாரான்னு தெரியாது. காலில் கயிற்ற கட்டி தான் அனுப்புவாங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ இருக்கிறது கிருபையின் காலம். இந்த டைமில் வந்து நம்ம கடவுளோட டைரெக்டாக பேசலாம். there is no restriction. ஸோ இது இந்த தாவீதின் கூடாரன்ற பேட்டர்ன். இதில் வந்து நம்ம உடன்படிக்கை பெட்டியை வந்து நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்.